Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ஊர் பக்கமெல்லாம் போனோம்னா தோட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வந்து ரொம்பவுமே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி வீடியோ தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி குளத்தில் தண்ணி அசையாமல் இருக்கும்போது நம்ம கல் போடும்போது அதில் ரவுண்ட் ரவுண்டாக வரும் இல்லைங்களா? அது கூட பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு சின்ன வயசை ரொம்பவுமே ஞாபகப்படுத்தும். இந்த செடி பாருங்கள், ரைஸ் பிளான்ட் இது. அரிசியெல்லாம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுது. ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன்னா. இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து நாங்கள் பிக்சரில் இல்லைன்னா ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம். நேராக பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது பாருங்கள், காற்றுல அசையும் போது எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணேன் இந்த இடத்த. இது பாருங்கள், புளியங்காய். இதை வந்து நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். இப்போ தான் நான் அதை சாப்பிட்றேன். இதுவும் வந்து எனக்கு வந்து சின்ன வயசை ஞாபகப்படுத்துச்சு. சின்ன வயசில் நம்ம ரிலேட்டிவ்ஸோடு உட்காந்து சாப்பிட்ருப்போம் இல்லையா? அந்த ஞாபகமெல்லாம் கண்டிப்பாக வந்துச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஒரே சைடில் பயிர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டொமேட்டோ இருக்குது, ஆனியன், அப்புறம் லேடிஸ் ஃபிங்கர், இது எல்லாமே வச்சுருக்காங்க. டொமேட்டோ எல்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்கு, சின்ன சின்னதாக இருக்குது எல்லாம். ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லா செடி வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு வெண்டைக்காயெல்லாம் பாருங்கள், சின்னதாக இருக்குது. அதுலேயே வந்து காயெல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுது. இந்த சைடு ஃபுல்லாக சென்டரில் ஃபுல்லாக ஆனியன் பயிர் பண்ணிவிட்டு அந்த மார்ஜின் அவுட்டரில் மட்டும் வந்து இந்த டொமேட்டோ, லேடிஸ் ஃபிங்கர் இது எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்காங்க. கோங்கூரா எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து மோட்டர் ஆன் பண்ணி விட்டாங்கன்னா தோட்டம் ஃபுல்லாகவே வந்து தண்ணி போய்க்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த தண்ணி போகிற சத்தம் ரொம்பவுமே நல்லா இருந்தது. தண்ணியும் பார்க்குறக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கு இல்லையா? இந்த சீன்லாம் கண்டிப்பாக நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்குறக்கு எனக்கு சான்ஸே கிடைச்சது இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வந்து பெரிய கிணறு இருக்குது. இதிலேருந்து தண்ணி பம்ப் பண்ணி தோட்டம் ஃபுல்லாகவே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கிணறு ரொம்பவுமே ஆழமாக இருக்குது. பார்க்குறக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. இங்கே வந்து பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து வெக்கேஷன் டைமில் தான் நம்ம இப்படி எல்லாம் மீட் பண்ணிக்கிற மாதிரி சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் இவங்களாம் இப்படி என்ஜாய் பண்ணிக்கிறது வந்து அவங்களுக்கும் நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், 2 மஷ்ரூம் இருக்குது. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம காய் கடைங்களில் பேஸ்கெட்டுக்குள்ளே வச்சு பார்த்துருப்போம். வாங்கிட்டு வந்து சாப்பிட்டும் கூட இருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையுமே டைரெக்டாக செடியில் பார்க்கும்போது அது நமக்கு ரொம்பவுமே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. இதில் பாருங்கள், ஆனியன் அப்படி நல்லா பஞ்சாக இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இதுதான் கோங்கூரா, புளிச்சக்கீரை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இங்கே அவங்க பயிர் பண்ணிக்கிறது வந்து வேர்க்கடலை. வேர்க்கடலை நிறைய இடத்துல பயிர் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை தான் நான் பறிச்சிட்ருக்கேன். இது வந்து ஒடிக்கக்கூடாதான், அந்த இலையை மட்டும் பறிக்க சொன்னாங்க. நமக்கு வந்து இலை மட்டும்தான் தேவைப்படும். அந்த இலையை மட்டும் நான் பறிச்சிட்ருக்கேன். இதில் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கான வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கோங்கூரா சட்னி வீடியோ. கண்டிப்பாக அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நடுவில் வந்து நெல் பயிர் பண்ணியிருக்காங்க. அந்த ஓரம் ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு, மாந்தோப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது எங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் இது நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி. இன்னொரு புது எக்ஸ்பீரியன்ஸு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, மீன் பிடிக்கிறது.
தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது இதுவும் எனக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். நான் கூட ஒன் டைம் ட்ரை பண்ணினேன். இதில் வந்து மீன் அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. அங்கிருந்த ஒரு நிமிஷத்தையும் நாங்கள் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அங்கே பார்த்த எல்லாமே எங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்ததுனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நானும் கூட ஒன் டைம் மீன் பிடித்தேன். சில விஷயங்கள் வந்து புதுசாகவே நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் இங்கே போயிட்டு. நிறைய முறை நாங்கள் ஊருக்கு போயிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் தோட்டத்துக்கு இப்போ தான் நாங்கள் போனோம். ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்றைக்குமே மறக்கவே முடியாத மாதிரி. தோட்டம் ஃபுல்லாக சுற்றிட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நாங்கள் கிளம்புனோம். நாங்கள் கிளம்புற டைம் வந்து சன் செட் ஆகிற டைம். ரொம்ப அழகாக இருந்துச்சு போகிற வழியெல்லாம். இந்த அழகான நேச்சரோட எஸ்பிபி சார் சாங்கையும் கேட்டுட்டு ட்ராவல் பண்ணும்போது நமக்கு அது ரொம்பவுமே ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. இந்த ஃபீல்ட் ட்ரிப் வந்து எங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறையா விஷயங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கவும் முடிஞ்சுது, கற்றுக்கவும் முடிஞ்சிச்சு எங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.